நீங்க வந்து யூ ஹேட் அ சான்ஸ் டு பி அ ஹீரோ, யூ ஹேவ் அ சான்ஸ் டு பி நான் வந்து கிரேட்டஸ்ட் வில்லனா மட்டும் இருக்க போறேன், கிரேட்டஸ்ட் ஹீரோவா மட்டும் இருக்க போறேன். பட் யூ சோஸ் டு டூ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், யூ சோஸ் டு டிராவல் டிஃப்ரெண்ட் பிளேசஸ், நிறைய மனிதர்கள். அந்த அந்த சாய்ஸ் ஆஃப் ஒர்க் ஏன் கேரக்டர் எனக்கு அதை தேடுறதுக்கான ஒரு சரியான என்ன சொல்றது ஒரு ஒரு சூழல் எனக்கு கிடைக்கல, அல்லது சரியான நண்பர்கள் கிடைக்கல, சரியான வழிகாட்டுதல் நடத்தல. இல்லைன்னா நான் அங்கே போயிருப்பேன். உண்மையாகவே நான் பண்ணும்போது வரவு எட்டுனா செலவு பத்துனா மகளிர் மட்டும் இந்த காலகட்டத்தில் தான் நான் வந்து டைரக்ட் பண்ணவும் ட்ரை பண்ணேன். அது ஒரு பெருந்தவறு. ஒருவேளை நான் ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ணதை தவிர்த்தும் தான் நான் ஹீரோவாகி இருக்கலாம். அப்புறம் ஹீரோவாயிட்ட பிறகு நான் ஹீரோ ஒருவேளை ஆகலைன்னு நான் மிஸ் பண்ணுறேனோ அந்த ஏக்கம் வரும். ஒருவேளை நான் வந்து ஆயிருக்கலாமோ, சரி ஆகி இருந்தால் என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஐ எம் கம்ஃபர்டபுள். ஓகே, ஐ எம் கம்ஃபர்டபுள். சார் அதே மாதிரி இப்போ when we look at Hollywood, ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து கேன் டூ an Iron Man and then can also go and do the Judge மாதிரி ஒரு படம். அவங்களுக்கு வந்து அயன்மேன் பண்ண ஒரு ஸ்டார் வந்து அடுத்து மறுபடியும் ஒரு அயன்மேன் 2, அயன்மேன் 3 ஆர் வந்து கிறிஸ்டோபர் நாலனோட படத்துல மட்டும்தான் இப்போ ஓப்பன்ஹைமர் மாதிரி தான் வரணும்னு ஒரு கட்டாயம் கிடையாது. அவங்க இன்னமும் ஆடிஷன் போறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு படத்துக்கு முன்னாடி அவங்க வந்து டிரெக்டர்ஸ் ஆடிஷன் வாங்கன்னு சொல்லி ஆடிஷன்ல செலக்ட். நான் ஆடிஷன் போயிருக்கேன். ஆடிஷன்றது வந்து கோடம்பாக்கத்தில் தான். அது எப்படி அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உனக்கு ஹாலிவுட் மாதிரி படம் எடுக்கணும் போது இப்போ ஹாலிவுட் மாதிரி ஒரு ப்ராசஸ் வேணும்னு ஏன் நினைக்க மாட்டாங்கன்னு தெரியல. I was called for a Hindi film in Bombay. எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் போட்டு கொடுத்தாங்க. போய் இறங்கின உடனே சும்மா ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல ஹோட்டல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஆஃபீஸ் போனேன், மேக்கப் போட்டாங்க, எல்லாம் போட்டாங்க. நான் நடித்தேன். ஒரு பேஜ் கொடுத்தாங்க, அதை நடித்து முடித்த பிறகு நான் வந்துட்டேன். 2 நாள் கழித்து எனக்கு டைரக்டரே ஃபோன் பண்ணார். சார் ஐ எம் வெரி சாரி, we will work in future. We expect more old person. How much ever we did makeup on you, you look still younger. I'm very sorry, Mr. Nasir. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதில் என்ன பெரியது? சார் எனக்கு தெரிஞ்சு நான் தமிழ் சினிமாவில் ஒரு சின்ன சேஞ்ச் நான் பர்சனலாக டு மை லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், இது ஒரு பெரிய பெயிண்டிங் என்னோட கண்ணோட்டத்துக்கு எட்டின வரைக்கும் நான் ஒன்று புரிஞ்சுக்கிறேன். ஒரு டைம்ல வந்து இட்ஸ் யூஸ் டு பி த ஸ்டார் ட்ரிவன் மார்க்கெட். ஜென்ரலாவே இந்தியன் சினிமாவே வந்து ஒரு ஸ்டார் ட்ரிவன் மார்க்கெட். இந்த ஹீரோ நடிச்சாங்கன்னா இந்த படத்துக்கு வந்து அப்படி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, வரப்போகுது கூட்டம். பட் ஸ்லோலி இட் இஸ் பிகமிங் டிரெக்டர் ட்ரிவன் மார்க்கெட் இன்னைக்குன்னு எனக்கு தோணுது. ராஜமௌலி சார் ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அது ராஜமௌலி சார் படம். இட் இஸ் நாட் பிரபாஸ் மூவி ஆர் இட் இஸ் நாட் ஒரு அல்லு அர்ஜுன் சார் மூவி, அந்த மாதிரி பிரபாஸ் சார் மூவி அந்த மாதிரி கிடையாது. அது வந்து ஒரு ராஜமௌலி சார் மூவி ஆகுது. இங்க வந்து சங்கர் சார் படம் எடுத்தாங்கன்னா அது ஒரு சங்கர் சார் மூவி ஆகுது. இப்போ வந்து லோக்கினா வரைக்குமே லோகேஷ் கனகராஜன் ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அது அவங்களோட மூவி. எனிவே தளபதிக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த ஒரு சேஞ்ச் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐ கம் ஃப்ரம் த ஏரா ஆஃப் சிவாஜி ஐயா. அப்போ வந்து சிவாஜி படம் எம்ஜிஆர் படம் தான் சொல்லுவாங்க, ஜெமினி கணேசன் படம் ஜெய்சங்கர் படம் தான் சொல்லுவாங்க. வி டோன்ட் நோ டைரக்டர். தென் ஸ்லோலி பாலச்சந்தர் சார் வரும்போது தான் அது வந்து டைரக்டரோட படம் அப்படின்னு வருது. அதுக்கப்புறமா மணிரத்னம் சார் வந்தது, அதுக்கப்புறம் சங்கர் சார் வந்தார். இன்னைக்கு வந்து இட்ஸ் ஸோ நைஸ் டு சி பாரஞ்சித் படம். மோஸ்ட் இட்ஸ் நைஸ். அ காமன் மேன் டசன்ட் ரெஃபர் வித் த ஸ்டார், ஹி ரெஃபர்ஸ் வித் த கிரியேட்டர். ரஞ்சித்தோட படம், இது வந்து மாரி செல்வராஜ் படம், இது வந்து லோகேஷ் கனகராஜோட படம்னும் போது இட்ஸ் ஒண்டர்ஃபுல் திங் ஹேப்பனிங். அதை தாண்டியும் ஒரு ஃபில்முக்கான ஒரு அடையாளமாக போனால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் தோன்றேன். இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் சைன் இன் தமிழ் சினிமா. தங்களுடைய ஒரு டைரக்டருடைய பேராலையும் அவங்களுடைய எண்ணோட்டம் மூலமாகவும் அவங்களுடைய ஐடியாலஜி மூலமாகவும் ஒரு படம் ரெஃபர் பண்ணப்படுதுன்றது வந்து இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் திங் ஹேப்பனிங்.